Welcome to Special Meals. வின்டர் சீசன்ல பூசணிக்காய் நம்ம சாப்பாட்டில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. குட்டி பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் கறி பண்ண போறோம். 4 டீஸ்பூன் எண்ணெய் ஃப்ரைங் பேன்ல ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் கடுகை போட்டுருவோம். கடுகு வறுப்பட்டு வெடிக்கணும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். கடுகு வெடிச்சதும் 2 டீஸ்பூன் உடைச்ச கருப்பு உளுந்த போட்டுடலாம். உளுந்து வறுப்பட்டு கலர் மாறணும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலைய போட்டுருவோம். கருவேப்பிலைய போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் நீல வாக்கில் வெட்டின 2 பச்சை மிளகாயை போட்டுப்போம். இந்த பச்சை மிளகாவை லைட்டாக வதக்கிப்போம். அப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்குனா போதும். அப்போதான் கிரன்ச்சியாக இருக்கும். வெங்காயத்தை இப்போ 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருந்த 500 கிராம் மஞ்சள் பூசணிக்காயை போட்டுருவோம். பூசணிக்காயை சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்போதான் காய் சீக்கிரமாக வேகும். 10 நிமிஷத்தில் நாம் இந்த கறியை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுப்போம். உப்பு போட்டதும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணதால் 60 ml தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுடுவோம். இதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும். அப்போதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். காய் வேகாமல் இருந்து தண்ணி சுத்தமாக வற்றி போயிருந்தா லைட்டாக தண்ணி கொஞ்சம் தெளித்து மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. பூசணிக்காய் வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை நசுக்கி பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்க, பூசணிக்காய் நல்லா மசியுது. அப்போனா காய் நல்லா வெந்துடுச்சுன்ட்டு அர்த்தம். இப்போ இதில் நல்ல மிளகா பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பூசணிக்காயில் குழம்பு கறின்னு எதை பண்ணினாலும் கண்டிப்பாக அதில் நல்ல மிளகு சேர்க்கணும் என்னோட பாட்டி சொல்லியிருக்காங்க. சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு இந்த பூசணிக்காய் கறி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷன். பூசணிக்காய் கறி செய்ய தேவையான பொருட்களோட அளவு இந்த பேஜில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.